டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டை ஒரு தெரியாமல் ஹாரி ஜெயராஜ் அப்படிலாம் வேறு யாரோ ஒருத்தருடைய பாட்டை நம்ம நினச்சி நம்ம கொஞ்ச நாளாக நமக்கு இந்த இவர் கீரவாணி கீரவாணின்றவர் நமக்கு தெரியாது. அவர் இங்கே மரகதமணின்னு இருந்தார். இன்றைக்கி பாகுபலி போன்ற படங்களுக்கு அவர் தான் நான் இது ஆஸ்கர் அவார்டே வாங்கிட்டாப்புல இல்லையா. அவர் பார்த்தீங்கன்னா மரகதமணின்னு இங்கே அத்தனை பாடல்கள் போட்டிருக்காரு. இன்றைக்கி ஒரு பாகுபலி வச்சு நமக்கு தெரியும். ஆனால் தமிழில் அவர் எல்லா பாடலும் ஹிட்டு பாடல் பூரா இளையராஜா அக்கௌண்ட்டுக்கு தான். ஸோ ஹிட்டு 70s 80s ஹிட்டுனாலே இது இளையராஜாக்கு, மற்றது அப்புறம் இவங்களுக்கு யார் கீரவாணிக்கோ தேவாவுக்கோ. அப்படி தேவாட்டே போய் சபேஷ் பாட்டை பூரா தேவா பாட்டுன்னு சொல்லுவாங்க. சபேஷ் படத்தில் உள்ள எல்லா பாட்டையும் தேவா பாட்டுன்னு தேவா. அதுவே எனக்கு பார்ப்போம், பார்த்துட்டு நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், பார்த்து பேசி சிரிச்சுட்டு போயிடுவோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதுக்காக சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது நம்ம போய் அடிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அவனுக்கு இது வந்து அந்தந்த கால சூழ்நிலை இருக்குது. இப்போது ஒரு இதை பற்றியான நாலேஜ், இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவா பாட்டு இதெல்லாம் நான் அப்படின்னு மனப்படம் பண்ணிட்டு நான் அப்படியே தட்டிட்டு அலைய முடியாது. ஒரு பாட்டு நல்லா இருந்ததுன்னா இது இளையராஜா போட்ட மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு இளையராஜாட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது வந்து ஏன் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அது இளையராஜா தப்பும் கிடையாது. அது தேவாவுக்கு வேறு வழி இல்லை, தேவாவுடைய விதி, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான்.